இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அதர் எக்ஸசைஸ் சம் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்மேட் பார்க்காதவங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டீட்டெயில்டு ஃபார்மேட்டு அது தெரிஞ்சால் தான் எந்தெந்த ஹெட்ஸில் என்னென்ன போடணுன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ கொஷின் பார்க்கலாம். Calculate prime cost, factory cost, cost of production, cost of sales and profit from the following particulars. Direct materials 1 lakh, direct wages 25,000, direct expenses 5,000, wages of foreman 2,500, electric power 500, lighting factory 1,500, office 500, rent to factory 5,000, office 2,500, salaries to salesman 1,250, advertising 1,250, income tax 10,000, sales 1,89,500. ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது எதெல்லாம் காஸ்ட் ஷீட்டில் வராதுன்ற இது சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் காஸ்ட் ஷீட்டில் வராது. மீதியெல்லாம் எந்தெந்த ஹெட்ஸில் வரும்ன்ட்டு ஃபார்மேட்டு தான் பார்க்கணும். ஆன்சர் பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ் rupees. Direct material 1 lakh, direct wages 25,000, direct expenses 5,000. இது 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் 1,30,000 வரும். நெக்ஸ்ட்டு அது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். இந்த ஹெட்டில் என்னென்ன வரும்னா வேஜஸ் ஆஃப் ஃபோர்மேன் 2,500, எலக்ட்ரிக் பவர் 500, ஃபேக்ட்ரி லைட்டிங் 1,500, ஃபேக்ட்ரி ரெண்ட்டு 5,000. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9,500 வரும். இப்போது இந்த ப்ரைம் காஸ்ட்டையும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டையும் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் வரும். அப்போ 1,30,000 ப்ளஸ் 9,500 ஆட் பண்ணும்போது 1,39,500 வரும். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். இதில் என்னென்ன வரும்னா ஆஃபீஸ் லைட்டிங் 500, ஆஃபீஸ் ரெண்ட் 2,500. இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3,000. இப்போ ஒர்க் காஸ்ட்டையும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,42,500 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். சாலரிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் 1,250, அட்வர்டைஸிங் 1,250. இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2,500. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் இந்த 2,500ஐயும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 1,45,000 வரும். நெக்ஸ்ட்டு கொஷினில் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க 1,89,500. இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 44,500 வரும். ஓகேவா, இதுதான் இந்த சம்மு. இந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் எந்தெந்த ஹெட்ஸில் எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் வரும்ன்றது தெரியும்.